السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. எல்லா புகழும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவனாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்து ஸலவாத்தும் சலாமும் எங்கள் உயிரிலும் மேலான உத்தம தூதர் கண்மணியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய தூய்மையான குடும்பத்தினர்கள், உம்மஹாத்துல் மூமின்களாகிய அன்னவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், கண்ணியமான சஹாபா பெருமக்கள், தாபியூன்கள், தபவுத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், ஒலிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த எங்கள் நாயகம் கௌசுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள், அவர்களுடைய குலஃபாக்களாகிய நம்மை வழிநடத்தக்கூடிய நமது மஷாயிஹ்மார்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷன் மூலம் நடாத்தப்படுகின்ற மாதாந்த பயான் நிகழ்ச்சியில் ஜூமினூடாக இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பயானின் தலைப்பு அஸ்ரார் ரப்பானியா மௌலித் துஆவின் சிறப்புகள் என்பதாகும். ஏற்கனவே அஸ்ரார் ரப்பானியா மௌலிதின் பிரயோசனங்கள் என்ற தலைப்பில் ஒரு பயானும், அஸ்ரார் ரப்பானியா மௌலிதில் அடங்கியுள்ள சிறப்புகள் என்ற தலைப்பில் ஒரு பயானும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த பயான்களை நபவியா வாய்ஸ் யூடியூபினூடாக பார்த்து கொள்ளலாம். அஸ்ரார் ரப்பானியா மௌலித் என்பது மாபெரும் ஒரு பொக்கிஷம். அதே போன்று அஸ்ரார் ரப்பானியா மௌலிதை ஓதி முடித்ததன் பின்னால் ஓதப்படக்கூடிய துவா, அஸ்ரார் ரப்பானியா மௌலிதினுடைய அந்த துவா, அதுவும் மாபெரும் ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கு. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அதிலே கேட்கப்படுகிறது. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எதை விட்டெல்லாம் நாங்கள் எதை விட்டெல்லாம் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாரதூரமான மாபெரும் ஒரு துவா தான் அஸ்ரார் ரப்பானியா மௌலிதினுடைய துவாவாக இருக்கிறது. சங்கையான கண்ணியமான அந்த மௌலிதை ஓதி முடித்ததன் பின்னால் துவாவை ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் ஓதுவோம் எப்படி? மர்ஃபஉ ஐதியக்கும் யா மாஷரல் ஹாதிரீன வஸ்ஸாமிஈன இலல்லதி ஹிய கிப்லத்துத் துஆவாத்தில் மாலியா. சமூகம் அளித்திருக்கக்கூடிய மக்களே, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களே, உங்களுடைய கைகளை உயர்த்தியான துஆக்களின் கிபிலாவின் பக்கம் உயர்த்துங்கள். ஃபஇன்ன துஆ முஸ்தஜாபுன் இன்த ஹாதல் மக்கான். ஏனென்றால் நிச்சயமாக இந்த இடத்திலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது, துஆக்களுக்கு பதிலளிக்கப்படுகிறது, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று ஆரம்பமாக அந்த வார்த்தைகள் அந்த துஆவிலே சொல்லப்படுகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீர்கனியில் மக்கி இமாம் அன்னவர்களுடைய கனவில் வந்து அஸ்ரார் ரப்பானியா மௌலிதை கோர்வைசுவதற்கான அந்த உத்தரவை கொடுத்துவிட்டு அது எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மௌலிதை ஓதப்படக்கூடிய இடத்துக்கு அவர்கள் ஆஜராகுவார்கள். நிச்சயமாக அந்த மௌலிது ஓதப்படக்கூடிய இடத்துக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகமளிக்கிறார்கள் என்ற அந்த சந்தோஷமான அந்த செய்தியை, அந்த நன்மாராயத்தை அவர்கள் சொல்லிவிட்டு அவர்களுடைய சங்கையான பிறப்பு ஓதப்படக்கூடிய இடத்தில் அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்ற நன்மாராயத்தையும் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இந்த மௌலிது முடிவடையக்கூடிய நேரத்தில், இந்த மௌலிது முடிந்து ஓதப்படக்கூடிய துஆ அந்த நேரத்திலும் அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், ஒப்புக்கொள்ளப்படும் என்ற நன்மாராய செய்தியை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
மீர்கனி இமாம் அன்னவருடைய கனவிலே அவர்கள் அதையும் சொல்லிவிடுகிறார்கள். எனவேதான் ஃபைன்ன துஆ முஸ்தஜாப் இந்த ஹாதல் மக்கான் என்ற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நிச்சயமாக இந்த இடத்திலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று அந்த வார்த்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனாமியத்தான அந்த உத்தரவை கொடுத்துவிட்டு அவர்களுடைய பிறப்பு ஓதப்படக்கூடிய இடத்திலும் இந்த மௌலிதுடைய கடைசி நேரத்தில் மௌலிதை முடித்துவிட்டு ஓதக்கூடிய துவா, அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும் என்ற நன்மாராயன் சொன்னார்களே, அதை வைத்துத்தான் அந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த துவா சந்தேகம் இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய புனிதமான துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக அதன் பின்னால் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ் மலக்கல் ஹம்து என்று இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து, அதே போன்று அதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வகத ஷுக்ரு என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இப்படியெல்லாம் வந்து நஸ்அலுக்கல்லாஹும் பிதாத்திக வ சிஃபாத்திக வ அஸ்மாஇக்கல் ஹிசான், அல்லாஹ்வுடைய தாத்துடைய பொருட்டை கொண்டும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துடைய பொருட்டை கொண்டும் அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களுடைய பொருட்டை கொண்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் அன் துஸல்லி அலா மௌலானா முஹம்மதின் பி கத்ரி அலமத்திக தாத்திய, உனது தாத்தினுடைய வெளிப்பத்தினுடைய கதிரை கொண்டு எங்கள் நாயகம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நீ ஸலவாத்து சொல்லுவாயாக. அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் அனைவர்கள் மீதிலும் நீ ஸலவாத்து சொல்லுவாயாக என்று இப்படியாக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அவருடைய குடும்பத்தார்கள் மீது அவருடைய தோழர்கள் மீது அனைவர்கள் மீது இப்படியாக ஸலவாத்து சொல்லி அதன் பின்னால் அந்த துவா அப்படியே தொடர்ந்து வருகிறது. அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலத்தினுடைய பொருட்டினால் கேட்கப்படுகிறது. இஸ்முல் ஆலம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் மாபெரும் ஒரு திருநாமம். அந்த திருநாமத்தை கொண்டு துஆ கேட்கப்பட்டால் அது அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த விடயத்தை பின்னால் சொல்லி காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலத்தை கொண்டு கேட்கப்படுகிறது. அதே போன்று பிரகாசத்துடைய பெரிய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதனுடைய பொருட்டை கொண்டு கேட்கப்படுகிறது. இஸ்முல் ஆலம் என்பது அதை கொண்டு துஆ கேட்கப்பட்டால் அது அங்கீகரிக்கப்படுகிறது. அதை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லதி இதா துஇத பி அஜபத வ இதா சுஇல்த பி அத்தை தஃபர் ஆத்தியா. இஸ்முல் ஆலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், யா அல்லாஹ் அதை கொண்டு உன்னை அழைக்கப்பட்டு விட்டால் நீ பதில் சொல்லுகிறாய், நீ ஜவாபு சொல்லுகிறாய். அதை கொண்டு உன்னிடத்திலே கேட்கப்பட்டால் நீ விழுப்பமான கொடையாக நீ தந்து விடுகிறாய். வயஸ்துரஹிம்த பிஹி ரஹிம்த, அதை கொண்டு உன்னிடத்திலே ரஹமத்தை தேடப்பட்டு விட்டால் நீ ரஹமத்தை செய்வாய். அதே போன்று வயஸ்துஃபரிஜித்த பி ஃபர்ரஜித்த, அதை கொண்டு உன்னிடத்திலே சந்தோஷம் தேடப்பட்டு விட்டால் சந்தோஷத்தை கேட்கப்பட்டு விட்டால் நீ சந்தோஷம் அளிக்கிறாய், சந்தோஷத்தை தருகிறாய் என்று இப்படியாக இஸ்முல் ஆலத்தினுடைய விபரத்தை அப்படியாக சொல்லிக்கொண்டு அன் துபர்ரிஜ அன்னா மானஹனு பீஹி மினல் அவ்யாக்கில் கதரியா, எங்களை பிடித்திருக்கக்கூடிய கலக்கமான கெட்டுமைகளை விட்டும் சந்தோஷமாக்கி வைக்க கேட்கப்படுகிறது. பின்னாலே தொடராக எங்களுடைய தேவைகள் கேட்கப்படுகிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் அவரவர் நாட்டத்தளவில் சேர்த்து வைக்க கேட்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவருடைய ஹாஜத்துக்களை வைத்து வந்திருப்பார்கள். எனவே எங்கள் ஒவ்வொருவரையும் அவரவர் நாட்டத்தளவில் சேர்த்து வைக்க கேட்கப்படுகிறது. அதே போன்று கெடுதியான தன்மையை விட்டும் விருத்திப்படுத்தும்படியாகிய காரணங்களை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தரும்படி கேட்கப்படுகிறது. கொடையும் விஸ்தீர்ணமும் உடைய சமூகத்தளவில் எம்மை திருப்பி வைக்க கேட்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் சொந்தமான அதே போன்று பொதுவான ஷஃபாஅத்தில் எங்கள் அனைவர்களையும் உள்வாங்கப்பட்டவர்களாக ஆக்கி வைப்பதை கேட்கப்படுகிறது. உயர்ந்த சுவர்க்கலோகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அயல்பாகத்தை எமக்கு தரும்படி கேட்கப்படுகிறது. எமது கேள்வி பார்வைகளில் சுகத்தை கேட்கப்படுகிறது. வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் போன்ற நோய்கள், அதே போன்ற ஏனைய நோய்கள், பைத்தியம் பிடிப்பது, இப்படியான இந்த நோய்களை விட்டும் இவைகளை விட்டும் எமக்கு கார்மானம் தடும்படி கேட்கப்படும். நோய்கள் வராமல் எங்களை காத்து கொள்ளும்படி கேட்கப்படுகிறது. ஆபத்துக்கள், உடல் நலக்குறைவு, சோதனைகள், பூமி அதிர்ச்சி, துன்பங்கள், பதட்டங்கள் ஆகியவைகளை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. அவமானம், ஆதிக்கம், பற்றாக்குறை, பசி, தாகம், வஞ்சகம் ஆகியவைகளை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. முழுமைத்தனம், பிறரளவில் தேவையாகுதல், எங்களோட தேவை அடுத்தவங்களை பற்றி கேட்க வேண்டிய நிலை, இப்படியாக பிறரளவில் தேவையாகுதல், கெட்டுமை, தொற்று நோய்,
பலாய், தண்ணீரின் மூலமாக வரக்கூடிய ஆபத்து, தண்ணீரை தாழுவதன் மூலமாக தண்ணீரின் மூலமாக வரக்கூடிய ஆபத்து, நெருப்பு பிடித்தல் நெருப்பின் மூலமாக வரக்கூடிய ஆபத்து, மார்க்க விடயத்திலும் துனியாவிலும் வரக்கூடிய ஃபித்னாக்கள், இப்படியானவைகளை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. சூடு குளிர், சூட்டால் வரக்கூடிய ஆபத்துக்கள், குளிரால் வரக்கூடிய ஆபத்துக்கள், இதை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. களவு, கொள்ளை, அழிச்சாட்டியம், வழிகேடு, சந்தேகம், சருகுதல், அநீதம், இவைகளை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. துக்கம், சலிப்பு, தவறு, உருமாற்றப்படக்கூடிய பயங்கரமான நிலை, படுதூறு, அதே போன்று பூமியிலே சுரிவாங்கப்படக்கூடிய அதாவது பயங்கரமான நிலை, நஷல், வியாதிகள், நோய்கள், முசீபத்துக்கள், சீரழிவு, இப்படியான இவைகளை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. அதே போன்று உதவி குறைவு, அழிவு, வேதனை, துன்பம், மாறு செய்தல், இருலோகத்திலும் பழிப்பு, சீரழிவு, இவைகளை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. அதே போன்று இஸ்தித்ராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. அதாவது இஸ்தித்ராஜ் என்று சொன்னால் முஅஜிசத்துக்கும் கராமத்துக்கும் மாற்றமானது. நபிமார்கள் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள், வலிமார்கள் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள். நபிமார்களுடைய அற்புதங்களுக்கு முஅஜிசத் என்று சொல்லப்படுகிறது, வலிமார்களுடைய அற்புதங்களுக்கு கராமத் என்று சொல்லப்படுகிறது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நபிமார்களுக்கும் அவனுடைய இறைநேசர்களுக்கும் கொடுத்த மாபெரும் தரஜா. உலக வளமைக்கு மாற்றமான நிகழ்வுகள் முஅஜிசத்துக்களாகவும் கராமத்துக்களாகவும் நபிமார்கள் மூலமாகவும் வலிமார்கள் மூலமாகவும் வெளிப்படுகிறது. இதற்கு மாற்றமாக ஷைத்தானியத்தால் வரக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கிறது. அதுக்குத்தான் இஸ்தித்ராஜ் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான பாத்திலான அந்த தத்துவங்களை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. அதான் இஸ்தித்ராஜை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. அதே போன்று பிடிவாதம், அநீதம், அநியாயம், சூனியம், பொறாமை, துரோகம், குபாடம், இவைகளை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. அதே போன்று பகமைத்தனம், குத்துவார்த்தை பேசுதல், தந்திரம் செய்தல், பிறர் வருத்தப்படுவதை விரும்புதல், அடுத்தவங்க கஷ்டப்படுவதை சந்தோஷமா பார்த்து கொண்டிருக்கிறது, இப்படியாக பிறர் வருத்தப்படுவதை விரும்புதல். அதே போன்று நோய்கள பாரிசவாதம், துடிவாதம், இவைகளை விட்டும் கார்மானம் தேடப்படுகிறது. இன்னும் பிழை பொறுக்குதலையும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதையும் இறை அச்சத்தையும் நேர்வழியையும் அருளையும் பேணுதலையும் உள்கிருபையையும் துனியாவின் பற்றற்ற தன்மையையும் மார்க்க பூணிப்பையும், அதாவது மார்க்க விஷயங்களில் பேணிக்கையாக இருப்பது, தவக்குலையும் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கக்கூடிய அந்த தன்மை, முன்னோக்குதலையும் அல்லாஹ்விலே முன்னோக்கி செல்லக்கூடிய தன்மை, இப்படியாக இரக்கத்தையும், இப்படியானவைகளையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். இப்படியானவைகளை கேட்கப்படுகிறது. நிரப்பத்தையும் கண்ணியத்தையும் அழகையும் தூய்மையான இந்த வழியில் இஸ்திகாமத்தாக தரிபாடாக உறுதியாக இருப்பதையும் கேட்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான மார்க்கம் தீனுல் இஸ்லாமத்தை தந்திருக்கிறான். அதே போன்று அழகிய வழி, அதாவது காதிரத் நபவியா தரீகாவை தந்திருக்கிறான். இந்த நேரான வழியில் இஸ்திகாமத், உறுதியாக நிற்கக்கூடிய அந்த தன்மை, இப்படியான முறையில இஸ்திகாமத்தாக இருப்பதையும் நாங்கள் அதிலே கேட்கின்றோம். அந்த துவாவிலே கேட்கப்படுகிறது. அதே போன்று எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பொருத்தமான ஹாஜத்துக்கள் அடங்களையும் நிறைவேற்றி தரும்படி அந்த துவாவிலே நாங்கள் கேட்கிறோம். இப்படியாக கேட்கப்படுகிறது. அதே போன்று இன்னும் ஒரு இந்த துவாவிலே இன்னும் முக்கியமான ஒரு துஆவை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதுதான் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக வ நதவஜ்ஜஹு இலைக பிநபியிக சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியர் ரஹ்மா சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியர் ரஹ்மத்துர் ரஹ்மானியா யா சய்யிதுனா முஹம்மத் யா சய்யிதுனா முஹம்மத் யா ரசூலல்லாஹ் இன்னா தவஜ்ஜஹ்னா பிக இலா ரப்பினா ஃபி ஹவாயிஜினா ஜமீஹா லித்துகுல்லாஹ் அல்லாஹும்ம ஃபஷஃபிஹு பீனா பிஜாஹிந்தக யா சுல்தான். இந்த மாபெரும் துஆ, இதுக்கு ஒரு சம்பவமே இருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே கண் குருடான ஒரு சஹாபி வந்து தனது கண் பார்வை வருவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்தது, என்றாலும் கண் பார்வை வருவதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்றால் அதையும் செய்யலாம் என்று இப்படியாக சொல்கிறார்கள். அதன் பின்னால் அந்த சஹாபி சொல்கிறார்கள், கண் பார்வை வேண்டும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பார்வை வேண்டும். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வுது செய்து
2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓதுங்கள் என்று கற்றுக் கொடுக்கப்பட்ட துவா தான் இந்த துவா. இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த துவா மாபெரும் இந்த துவாவிலே அஸ்ரார் ரப்பானி மௌலிதுடைய துவாவிலே இந்த துவாவையும் அப்படியே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன விதமாக வுது செய்து 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு இந்த துவாவை அவர்கள் ஓதுகிறார்கள். கண் பார்வை உடையவராக, கண் பார்வை திரும்பி வந்தவராக அந்த சஹாபி திரும்பி வருகிறார்கள். கண்ணெல்லாம் பார்வை கிடைத்து கண்ணெல்லாம் வெளிச்சமாகி கண் பார்வை உடையவர்களாக அந்த சஹாபி திரும்பி வருகிறார்கள். இப்படிப்பட்ட மாபெரும் இந்த துவா. எனவேதான் இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த துவாவை ஓதப்படக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஹாஜத்துக்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஹாஜத்துக்கள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி தருவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய கிலாபத்துடைய காலத்தில் ஒரு மனிதர் அவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி எத்தனையோ தடவைகள் உஸ்மான் ரலியல்லாஹு போனார்கள். ஆனால் ஒன்றும் சரிவரல்ல. இந்த நிலைமையில் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு சந்திக்கிறாங்க. உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவங்களை சந்தித்து இந்த செய்தியை சொன்ன நேரத்தில் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவங்க இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அஸ்ரார் ரப்பானி மௌலிதுல வந்திருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கண் தெரியாத அந்த சஹாபிக்கு, கண் குருடான அந்த சஹாபியை கற்றுக் கொடுத்தார்களே, அந்த துவாவை ஓதியின் காரணமாக கண் பார்வை வந்து விட்டதே. அந்த துவாவை உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவங்க அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ஓதிட்டு போங்கோ, உது செஞ்சு 2 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் போங்கோ என்று அதை கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. போன நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவளை கூப்பிட்டு அந்த ஹாஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. திரும்பி வந்த அவர்கள் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவங்களை சந்தித்து உங்களுக்கு நன்றி என்று அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. காரணம், என்னை பற்றி என்ற விஷயத்தை நீங்கள் சொல்லி இருப்பீங்களோ அதன் காரணமாக என்ற ஹாஜத்துக்கு நிறைவேற்றப்பட்டது என்று அப்படி சொன்ன பொழுது அவங்க சொல்கிறாங்க, இல்லை, இந்த கற்றுத்தந்த துவா இருக்கிறது, இந்த துவா மாபெரும் ஒரு துவா. ஏனென்று சொன்னால், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், அவங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கண் தெரியாத ஒரு சஹாபி வந்து கண் பார்வை வருவதற்காக துவா செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. உது செஞ்சு 2 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு இந்த துவாவை ஓதுங்கோ என்று கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சஹாபியும் அதே போன்று செஞ்சாங்க. உடனடியாக கண் பார்வை வந்து விட்டது. எனவே தான் இந்த துவாவை உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன், நீங்கள் இதை ஓதிவிட்டு போனால் உங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற்றப்படும், அதுதான் நடந்திருக்கிறது என்று உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அந்த அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறாங்க. எனவே தான் இந்த துவா ஓதப்படக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஹாஜத்துக்களை நாங்கள் கல்வியில் ஏந்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக அது நிறைவேற்றி தரப்படக்கூடியதாக அந்த ஹாஜத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த துவாவுடைய பரக்கத்தை கொண்டு நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட பாரதூரமான இந்த துவா, அஸ்ரார் ரப்பானி துவா என்பதே பாரதூரமான துவா. அதிலும் பாரதூரமானதாக இந்த துவா இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த துவாவை விசேஷமாக நாங்கள் அந்த 3 தடவைகளாக அந்த துவாவை ஓதுகிறோம். அப்படிப்பட்ட பாரதூரமான துவாவையும் பாரதூரமான அஸ்ரார் ரப்பானியா துவாவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதற்கு பின்னாலே குறைகள் மறைக்கப்படுவதையும், கார்மானத்தையும், இரகசியத்தையும், இணக்கத்தையும், அகக்காட்சியையும், பரக்கத்தையும், நன்றியையும், துனியாவிலும் ஆகிரத்திலும் மகபிரத்து பிழை பொறுக்கப்படுவதையும் கேட்கப்படுகிறது. அதன் பின்னால் துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹு தஆலாவின் அடியார்களுக்கிடையில், மக்களுக்கிடையில், துனியாவிலும் சரி ஆகிரத்திலும் சரி மக்களுக்கு மத்தியில எங்களை பலிகத்தாக்கி விடாதே, பழிப்பாக்கி விடாதே, சீரழித்து விடாதே என்று பழிப்பை விட்டும் சீரழிவை விட்டும், சீரழிவு வருவதை விட்டும், சீரழிவு என்பது பாரதூரமான பயங்கரமான ஒரு விஷயம். இந்த துனியாவிலும் வரக்கூடாது, மறுமையிலும் வரக்கூடாது. எனவே விசேஷமாக கடைசி அதை கொண்டு முடிக்கிறார்கள். எப்படி துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹுடைய அடியார்களுக்கிடையில், மக்களுக்கிடையில், மக்களுக்கு மத்தியில சீரழிவு எங்களை சீரழித்து விடாதே, சீரழிவு வராமல் எங்களை இப்படியாக சீரழித்து விடாதே என்று இந்த சீரழிவை விட்டும், அந்த பழிப்பை விட்டும், அந்த பங்கப்படுத்தப்படக்கூடிய நிலைமை அதை விட்டும் உள்ளத்திலே நாங்கள் கார்மானம் தேடுகிறோம். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே அப்படியா அந்த பழிப்பு வரக்கூடாது, பழிப்பாக்கி விடாதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே கார்மானத்தை கேட்கப்படக்கூடிய துவா.
இப்படியான முறையில் தான் அந்த துவா முடிக்கப்படுகிறது. இப்படியான பாரதூரமான துவா இந்த உலகத்தில் எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்கப்பட்டதாகவும், அதே போன்று மறுமையில் எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்கப்பட்டதாகவும், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எதை விட்டெல்லாம் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய புனிதமான மாபெரும் துவாவாகத்தான் அஸ்ரார் ரப்பானிய மௌலிதினுடைய சங்கையான் இந்த துவா இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த மஜ்லிஸை ஒரு பொழுதும் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய வேலை வெட்டிகள் அந்த நேரத்தில் ஒதுக்கிவிட்டு சங்கையான் அந்த மஜ்லிஸுக்கு போய் அந்த மஜ்லிஸில் நாங்கள் பங்கு பற்றி சலவாத்துக்களை சொல்லி ஓதுவதை காதாழ்த்தி கேட்டு சலவாத்துக்களை சொல்லி அதன் பின்னால் சங்கையான் இந்த துவாவுக்கு கையேந்தி ஆமீன் சொல்லி அந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்ரீதேவிகளாக நாங்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.